ஹலோ கைஸ், நான் உங்கள் மாயா. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் செகண்ட் வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா லாஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோ கூடவே நான் இதை சேர்த்து பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இது செகண்ட் வீடியோவாக நான் உங்களுக்காக வந்து எடுக்கிறேன். அண்ட் ஆன்சைட்டி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக வந்து உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது நமக்கு மைண்ட் அளவுலேயும் உடல் அளவுலேயும் நமக்கு நிறைய ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது பண்ணிகிட்டே அது நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்மளாலே நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். கண்டிப்பாக ஆன்சைட்டி இருக்கும்போது நம்மளுக்கு உடம்பு அந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்காது. பட் ரொம்ப சின்னதாக உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு வாக், ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக், உங்களால் வெளியில் போயிட்டு வாக் பண்ண முடியல அப்படின்னாலும் மாடியில், ஏன்னா நானும் அதை நான் செஞ்சேன். மாடியில் போயிடுவேன். ஒரு 10 நிமிஷம் வந்து சும்மா அந்த ஒரு ஃப்ரெஷ் காற்றுல வந்து நான் ஒரு 10 நிமிஷம் சும்மா அப்படி ஒரு வாக் போகும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கிடைக்கிற இடத்துல வீட்லேயே கூட ஒரு சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நடக்கலாம். சும்மா ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம். அண்ட் உட்காந்துட்டு நம்ம முடிஞ்சால் தியானம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சுவாச பயிற்சி. இது எக்ஸசைஸில் தான் வரும். பட் ஆனால் இது உங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் நீங்கள் சுவாச பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். எவ்ரிடே மார்னிங் நீங்கள் எழுந்த உடனே உங்களால் முடிஞ்சுதுன்னா ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து சுவாச பயிற்சி பண்ணுங்கள். அண்ட் சுவாச பயிற்சி வீடியோ கூட எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நானும் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சுவாச பயிற்சி. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா பிளானிங். இப்போது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரே விஷயத்தில் ஸ்டக் ஆனதால தான் வந்து நம்ம வந்து ஆன்சைட்டியில் மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூணாவது விஷயம் நம்ம பிளான் பண்ண போகிறோம். எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம்னா, நம்மளோட டேயை நம்ம அழகாக நம்ம பிளான் பண்ணிக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு இந்த டே முடிஞ்சுதா விட்டுருங்க, நாளைக்கு டே ஒன்று இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு டேயில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டைம் டேபிள் மாதிரி நம்ம ஒரு போட்டு வச்சுக்கலாம். நம்ம மைண்டில் வந்து நம்ம அழகாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளான் மாதிரி. நாளைக்கு நான் காலையில் எழுந்துப்பேன், நான் அழகாக நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுவேன், நான் சீக்கிரம் என் வேலைகளெல்லாம் முடிப்பேன், நான் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் கொஞ்சம் நேரம் நான் இது பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் நான் வெளியே போவேன், கொஞ்சம் நேரம் நான் எனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நமக்கு குட்டியாக சந்தோஷம் தர விஷயங்களை நம்ம அழகாக அதில் ஆட் பண்ணி நம்ம அந்த டேவை பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம். அண்ட் நானும் அதை நான் பண்ணுவேன் எப்போவுமே. அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து அதெல்லாம் பண்ணுறதால எனக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. அண்ட் நான் எப்போவுமே பாருங்கள், நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது ரொம்ப. அண்ட் ஒரு டார்கெட் மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுவேன்னா, அண்ட் டெய்லி காலையில் எழுந்த உடனே நான் வந்து என்னோடய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமா, நான் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்லிப்பேன், இன்றைக்கி டே வந்து நான் எனக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் எந்த டிப்ரெஷனும் நான் யோசிக்காமல் நான் இன்றைக்கி என்னோடய டேவை அழகாக பியூட்டிஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுப்பேன். அது கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லலாம். ஏன்னா நான் அப்படி யோசிப்பேன், கொஞ்சம் நேரத்துலேயே சடனாக அந்த யோசனை வந்துடும், அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு உக்காந்துருவேன். திருப்பி என்னை ரிகவரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய எனக்கு என் ஹஸ்பண்ட் பேசுவார். அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும் திருப்பி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. டெய்லி நான் அதை தொடர்ந்து பண்ண என்னோடய டார்கெட் நான் அச்சீவ் பண்ணுறேன். ஒரு டே ஃபுல்லாக நான் என்னை ஹாப்பியாக எப்படியாவது நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் என்னை நான் பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நான் செஞ்சிடுறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஒரு பெரிய பிளான் இல்லை, சின்ன பிளான். வீட்லேயே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நம்ம ஒரு குழந்தை இருந்தாங்கன்னா அந்த குழந்தை நம்மளுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த கிட்டுக்கு வந்து பிடிச்சது ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். இல்லை அந்த கிட்டு கூட ஒரு வாக் போகலாம் நம்ம குழந்தைங்க கூட. இல்லை நம்ம ஹஸ்பண்ட் கூட ஒரு அழகாக ஒரு டீ போட்டு நம்ம ஜாலியாக உட்காந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி பிளான்ஸ் பண்ணி அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். அது நமக்கு மனசளவில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் எனக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் பொழுதுபோக்கு, ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹேபிட் வந்து நம்ம வந்து அதாவது நம்மளை பிஸியாக வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ நம்ம ஒரு பொழுதுபோக்கை நம்ம வந்து டிசைட் பண்ணணும். நமக்கு வெறும் டிவி பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ பற்றி நான் பேசலை. நமக்கு ஒரு ஆஸ் அ விமன் நமக்காக நம்மளோட செல்ஃப் க்ரோத்துக்காக
நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொழுதுபோக்கை நம்ம வச்சுக்கணும். அண்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய பொழுதுபோக்குக்கு நான் நிறைய எழுதுவேன், நான் ஸ்டோரிஸ் எழுதுவேன் அண்ட் நிறைய கவிதைகள் எழுதுவேன். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் நிறைய கதைகள் எழுதி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆன்லைன் வெப்சைட்ஸில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். நான் அதை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் வந்து எதுலையாவது ஒரு விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அவங்க பண்ண முடியாமல் இருப்பாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனால் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களால் அவங்களால அதை பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ண பாருங்கள். இதை நான் வெறும் ஆன்சைட்டி உமன்ஸ்க்காக மட்டும் நான் இதை சொல்லலை. ஆன்சைட்டி இல்லாமல் நார்மலாக இருக்க உமன்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நம்ம சும்மா இருக்கும்போது தான் நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நமக்கு தேவையில்லாத உடல் பிரச்சனைகள், மனசு பிரச்சனைகள் எல்லாமே வரும். நம்ம பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு இன்றைக்கே இப்போவே நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல். நம்மளோட லைஃப் நம்ம அழகாக அதை எப்படி வேணால் அமைச்சிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம சீக்கிரமாக எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ போகிறோம். ஸோ நானும் வாழ போகிறேன், நீங்களும் வாழ போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோக்கும் நீங்கள் எனக்கு ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஆதரவு கொடுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம போக போக பார்க்கலாம். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், நான் பயன்படுத்துகிற விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு என்றைக்குமே நான் ரொம்ப சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து பாருங்கள். பாய்.